உமாவிஸ்வருக்கு என்ன தமிழ் இலக்கியத்தில் தலையாய இலக்கியம் என்பது திருக்குறள். அதுக்கு குறள் என்று ஏன் பேர் வந்தது? சின்னதனால வந்ததுனால. அந்த பாவகைக்கு குறள் அடினே பேர். குறள்னா சின்னது, குறுகியதுன்னு அர்த்தம். அந்த குறளுடைய பெருமையை பேசும்பொழுது திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் திருக்குறளை பற்றி பல்வேறு புலவர்களும் எப்படியெல்லாம் தொகுத்து பேசியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதான் திருவள்ளுவ மாலை. அதை கபிலரும் ஔவையாரும் பாடுறாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று பாடுகிறார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட திருக்குறள் அது. திருக்குறளில் சொல்லப்படாத விஷயம் கிடையாது. திருக்குறள் தான் தமிழ்நாட்டு சட்டம் என்றே சொல்லுவார் மாப்போசி. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள். இன்னைக்கு கூட கருணாநிதியுடைய வசனம், கலைஞர் கருணாநிதியுடைய வசனத்தில் பூம்புகாரில் ஒரு காட்சி காலையில் பார்த்தேன். வசனத்தில் இந்த கண்ணகி பேசும்படியாக வச்சிருக்கார். தமிழ்நாட்டு மறைநூலாம் திருக்குறள், நீ நீதி வழங்கிய செய்தியை கேட்டு இகழ்ந்துரைக்கிறது பாண்டியான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு விஷயம் இருக்குது. நம்ம சுஜாதா திருக்குறளை பற்றி பேசுகிறார் ஒரு வார்த்தை. இந்த திருவள்ளுவருக்கு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உண்டான நூல்? இதுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாயிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு படித்தாலும் நமக்கு சூட் ஆகுது இல்லையா? அதுக்கு சுஜாதா சொல்கிறாரு. சுஜாதா தெரியும் இல்லையா, எழுத்தாளர். அவர் 2000 ஆண்டு கழித்து வரக்கூடிய, இன்னும் 10,000 ஆண்டு கழித்து வரக்கூடிய ஒரு மனிதன் வந்தாலும் திருக்குறளை படித்தாலும் கூட அவனோடு கை குலுக்கி தன்னை நட்பாக்கி கொள்ளக்கூடிய திறமை, தன்மை, சத்து அந்த திருவள்ளுவருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு இல்லையா? ஏன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ எழுதின பாட்டில் நமக்கே தெரியும் இந்த பாட்டு நமக்கு தான் அப்படின்னு நமக்கே தெரியும். திருக்குறளில் எடுத்து ஒரு பாட்டை படித்தோம்னா அது நமக்கே தெரியும். இப்போ எல்லாம் அது நம்மகிட்ட இருக்கும். மனிதனுடைய தன்மைகள் எப்பொழுதுமே மாறுவதே கிடையாது. இதுதான் உளவியல். நம்ம நினச்சிக்கிறோம் நாகரிகத்தில் மாறி இருக்கோம். ஒன்றும் கிடையாது. என்ன மாறி இருக்கு? ட்ரெஸ்ஸு மாறி இருக்கு, அவ்வளோதான் மாறி இருக்கு. சாப்பாடு மாறி இருக்கு. சில வசதிகளை மின்சாரத்தை அனுபவிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் நல்லா அனுபவிக்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்துருக்கு. வேற என்ன நம்ம மாறி இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நமக்கு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு முன்னாடி இருந்ததுக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு ஊருக்கெல்லாம் மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா ட்ராவலுங்கிறது ஈஸியாக நடக்காது. ஊர் பயணம்லாம் போக முடியாது. நம்ம நினச்ச மாதிரிலாம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலை பாருங்கள். நேற்று இரவு நான் என்ன நினச்சேன், நேற்று வீட்டிலேருந்து நான் கிளம்புனேன் 6 மணிக்கு, 7 மணிக்கு எனக்கு சீர்காழியில் ஸ்பீச் முடிச்சுட்டு நாம் அப்படியே நேரடியாக மாயாவரத்தில் பஸ் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு ஐடியாலாம் நான் கிளம்பி வீட்டிலேருந்து 5:30 6 மணிக்கு 6:15 தான் கிளம்புனேன். வீட்டிலேருந்து கிளம்பி சாமி பேக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் சென்னை வரா மாதிரி தான் கிளம்புனேன் வீட்டில் சொல்லிட்டு ஒரு முன்னாடி சீர்காழி, எங்கள் வீட்டில் சீர்காழி போகிறது 1.5 மணி நேரம் ரோடு. அப்படி 3/4 மணி நேரத்தில் சீர்காழி வந்துட்டேன். சீர்காழி அங்கே ஒரு 1 ஹவர் தான் எனக்கு அங்கே டைம். 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் பேசினேன். ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருந்திருப்பேன். மணி 8:30 தான் ஆகுது. எனக்கு 11:45 தான் பஸ் நைட்டு. அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? மாயிரத்து போய் 8 வேஸ்ட்டு. திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் இருந்துட்டு 11 மணிக்கு வீட்டிலேருந்து திரும்பி கிளம்பி அப்புறம் பஸ்ஸுக்கு வந்துருக்கேன். என்ன பார்த்தோங்க, வாழ்க்கை இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எளிமையாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சிந்தனைகள் மாறி இருக்கா நமக்கு. அன்றைக்கு எப்படி இருந்தானோ அவனே தான் இன்றைக்கி இருக்கிறான். மனுஷன் மாறவே இல்லை, இன்னும் மோசமாக தான் இருக்கு இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறி இருக்குது, கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்குது. இது 3 தான் நம்மக்கிட்ட. ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறி இருக்குது, சில கலாச்சாரங்கள் மாறி இருக்கு, அவ்வளோ வருது. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள் மனிதனுக்கு அன்றைக்கு எப்படி இருந்தானோ, அன்றைக்கு அவன் என்ன தப்பு பண்ணானோ அதே தப்பு தான் இன்றைக்கும் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆமாம், சிந்தனை ஒரே தான், நமக்கு புரியுது, ஓகேவா இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே தான் இன்றைக்கி இருக்கிறோம். காலம் மாறி இருக்கு, மனுஷன் மாறவே இல்லை. ஆனால் ஒரு கண்ணதாசன் பாடுதார் இல்லையா, மனிதன் மாறிவிட்டான்னு ஒரு பாட்டு பண்ணார். மனிதன் மாறவில்லையா, மாறிவிட்டானா? மாறிவிட்டான்னு தானே பாட்டு வரும். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அது மட்டும் தானே. வானம் மாறவில்லை. நான் இந்த பாட்டை தான் சொன்னேன். இங்கே இந்த பாட்டை தான் சொன்னேன். இந்த பாட்டில் மனிதன் மாறிவிட்டான்னு வரும். நல்ல பாட்டு அது. இன்னொரு பாட்டு நல்ல பாட்டு. கடவுள் ஒரு நாள் மனிதனை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப சாந்தி நிலையம்மா, அது நல்ல பாட்டு.
ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வை துன்பம் என்றான், அப்படி படைத்தவனும் உடனே சிரித்து விட்டான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். நல்ல பாட்டு. ஆமாம், சரி. அதனால் அந்த எதுக்கு சொல்ல வந்தோம், திருக்குறள் ஆனது எப்பொழுதுமே எப்படி இருக்கு, எத்தனை பேர் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அவனுடைய செய்கைக்கு அது அட்வைஸ் பண்ணும் விதமாக திருக்குறள் பாடப்பட்டிருக்கிறது. அத்தனை நுட்பமாக பாடப்பட்டிருக்கிறது திருக்குறள். திருக்குறள் ஒரு சைவ சமய சாஸ்திரம் என்று தான் சைவ சமயம் அங்கீகரித்துக் கொள்கிறது. திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் பல இடங்களில். ஆனால் திருக்குறளை வேற்று சமய இலக்கியம் என்றும் பொதுவான அறநூல் என்றும். ஆனால் திருவள்ளுவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் ஒருவேளை சமய சார்பு உடையவராகவே இருந்தாலும் கூட இந்த திருக்குறள் ஆகிய நூலை அவர் ஒரு சமய சார்போடு படைக்கவில்லை. அவர் ஒரு பொது நோக்கோடையும் மக்களுக்கு அறவாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் படித்திருக்கார். அதனால தான் தன்னுடைய கடவுள் யார் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் குறிப்பாக தான் உணர்த்துகிறார் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு தான் சொல்லுகிறார். கற்றதனால் ஆய பயன் என்கோள் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லுகிறார். அவங்க சொல்லணும், எல்லாம் சொல்லணும். உலகத்திலே திருக்குறளை ஹேண்டில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் எவனுமே அப்படி ஒரு இழிவுபடுத்திக்கான்னு இல்லை எதையுமே. திருக்குறள் எடுத்து ஆல்ரெடி திருக்குறளுக்கு 10 உரை இருக்குது. 11 உரைன்னு சொல்லப்படும் திருக்குறளில். மணப்புடவர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மணப்புடவர்லேருந்து நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், மணப்புடவர், பரிதிமேற் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர். அவங்களாம் பழைய உரைகள். அது இல்லாமல் புதிய உரைகள் நிறைய. வரதராசனார் உரைன்னு இருக்குது, கலைஞர் கருணாநிதி உரை இருக்குது. இவங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறது பிடிச்சது மாதிரி. ஒரு உதாரணம் இதை கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன்மை. அது இல்லை, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழவால் பெய்யென பெய்யும் மழை அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நேரடி பொருள் என்ன? தெய்வத்தை கும்பிட மாட்டா, கொழுநனாகிய கணவனைத்தான் தெய்வமாக கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பெண் பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கான குரல். இதுதான் அர்த்தம். இதுதான் திருவள்ளுடைய கருத்து. இதுதான். ஆனால் இது கலைஞர் கருணாநிதி என்ன உரை எழுதியிருக்காரு அப்படின்னா, எவள் ஒருவள் தெய்வத்தை தொழாமல் தன்னுடைய கணவனையே தெய்வமாக தொழுது கொண்டு அவர் அடிமை வாழ்க்கையை வாழ்கிறாளோ அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? உலகத்தில் யாருக்குமே கட்டுப்படாத மழை ஒரு தனிப்பட்டால் பெய்யின்னு சொன்னால் பெஞ்சுதுன்னா எப்படி அடிமைப்பட்டது போல தோன்றுகிறதோ அது போல இவள் அடிமைப்பட்டவள் அப்படின்னு எழுதுறதுக்கு உரை. இல்லை, அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு. அது பாராட்டத்தக்க விஷயம் தான். அதில் மழை யாரும் பெய்யுன்னா பெய்யாது, பெய்யாதுன்னா பெய்யாது, பெய்யாமல் இருக்க போகிறது இல்லை. அப்படி ஒருத்தன் கட்டுப்படுத்துறாங்கன்னா மழை இப்போ அடிமைப்பட்டது மாதிரி ஆகிப்போச்சா இல்லையாப்போ? அதே மாதிரி இந்த பெண் எந்த ஒரு பெண் தன் கணவனை தெய்வமாக கொண்டு கொண்டிருக்கிறாளோ அவள் பெய்னா பெய்கிற மழை மாதிரி அடிமையானவன் சொல்கிறாரு. இப்படி ஒரு மாற்றி சிந்திக்கிறார். இன்னொரு இதில் ஒன்று படித்தேன், குமுதத்திலேயே ஆனந்தவனில் எப்போ ஒன்று படித்தது. துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவரும் கலைஞர் கருணாநிதியும் திருவாரூருக்கு போயிட்டுருக்கேன். மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போயிட்டுருக்காங்களா. கலைஞர் உள்ளே தூங்கிட்டு இருந்தாராமா. அப்போ துரைமுருகன் உட்காந்துட்டு இதை வெடி பார்த்து வந்திருக்காரு. எழுந்திரிச்சு முடிச்சு பார்த்து என்ன ஊரியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு அது கொல்லுமாங்குடி அப்படின்னு சொன்னாராம். அவர் பார்த்து வெளில பார்த்து கொல்லுமாங்குடி போகுதுன்னு சொன்னாங்க. பற்றி அந்த ஊர் பேரில் கூட எப்படி மக்களுக்கு அறிவுரை வச்சுருக்காங்க. என்னென்னா கொல்லுமாம் குடி அப்படின்னாராங்க. இவர் அதை அது கொல்லு மாங்குடி ஊர் பேர், கொல்லு மாங்குடி ஊர் பேர். அது இவர் கலைஞரை கொல்லுமாம் குடின்னு படித்து அதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருக்காருல்ல. அவர் துரைமுருகனோட இன்டர்வியூ ஒன்று படித்தேன், அதில் சொல்கிறார். அப்படி அவருக்கு ஒரு தனி சிந்தனை இருக்குது. அவர் உண்மையிலே தமிழ் உலக வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் கலைஞர் கருணாநிதியினுடைய பங்களிப்பு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது திருப்பி அரசியல் சார்பெல்லாம் விட்டுருக்கு. நான் படித்ததில்லை அவரோடது. ஆனால் அவரோடது எனக்கு இது ஒரு விருப்பம். அந்த தொல்காப்பிய உரைவலம் அவரோடது படிக்கணும்னு விருப்பம் இருக்குது. வாய்ப்பு அமையலை, அதுக்கு பார்ப்போம். அவர் தமிழ் இலக்கிய அறிவுலாம் நல்ல விஷயம் தான் அதெல்லாம். ஆனால் அவர் அரசியல் சார்பு விட்டுருங்க, அதை விட்டுருவோம். நம்ம இந்த எடுத்து பேச வேண்டிய ஒரு ஆள் தான் அவர். அதுக்கு தான் சொல்லுவார். அவரும் உரை எழுதிருக்கார், திருக்குறளுக்கு உரை எழுதுறாரு. எப்படி உரை எழுதுறாரு அவருன்னு சொல்கிறதுக்காக சொன்னோம். அப்படி பல்வேறு ஆட்கள் பல தரப்பில் எடுத்து ஹேண்டில் பண்ணி, ஒருத்தன் திருவள்ளுவர் சமணருங்கிறான், ஒருத்தன் திருவள்ளுவர் கிறிஸ்தவர்ன்றான். இப்போ இங்கே இருக்க செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு, அங்கே தான் திருவள்ளுவருக்கு அவர் தாமஸ் காட்சி கொடுத்தார். தாமஸ் அங்கே தான் அவர் சமயத்தை மாற்றினார். தாமஸ்ன்னு யார்? செயின்ட் தாமஸ்ன்னு வர்றாரு இல்லையா? அப்போஸ்தலர்ஸ் 12 பேர் இருக்காங்களா, சீடர், கேசநாதருடைய சீடர்கள். அதில் ஒருத்தர் தோமஸ், அதை தோம் ஐயர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அவங்க. தோம் ஐயர்னு, அதான் தோமையாருங்கிறது. தோம் ஐயர், தோம் தாமஸ்ங்கிறத தோம்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட தான் சீடரை கற்றுக்கிட்டாராம் திருக்குறள் எழுதுறதுக்கே திருவள்ளுவர். அவ்வளோதான் இருக்கு. நான் போயிருக்கேன் அப்போலாம். இப்போ இந்த சர்ச்சில் போனீங்கன்னா வைப்ரேஷன் அந்த பிங்கி முடியாது சொல்கிறாங்க.
பிரிங்கியா பிரிங்கி பிரிங்கி இல்ல அவருதான் அவங்க இருந்தது இன்னமும் அவர் இருந்த அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ வந்து 3 வருஷத்துல அதெல்லாம் ஆக்குபை பண்றான். சரி, அதனால என்ன சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் விட்ட உடனே கதை ஆரம்பிச்சிருந்தீங்க. கொஞ்சம் விட்டா போதும், இழுத்து இழுத்து பிடிச்சி கொண்டுதான் இருக்கு உங்களெல்லாம். இப்ப எதை பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேதுப்பா. எதை சார்ந்து பேசுறீங்களா? அதை சார்ந்து தான் பேசுறீங்க. சரி, நல்லா பேச வேண்டும். அதனால அப்படி அவர்கள் சமணர்கள் நம்ம தலைமையாதனத்தில் இதில் ஒரு ஆள் ஒருத்தன் எழுதுறான், அவன் பேர் மறந்துட்டேன், சரி தெரில. அந்த ஆள் என்ன எழுதுனா, திருக்குறள் சைவ சித்தாந்தம் விவிலியம் ஒரு ஒப்பீடுன்னு ஒரு நூல் எழுதிட்டான் ஒருத்தன். விவிலியம்னா பைபிளில் சொல்லப்பட்ட கருத்து தான் சைவ சித்தாந்தம் தான். அதை பற்றி கூட சன்னியான இடையில பேசிட்டு இருந்தாங்க. சன்னியான அதுக்கு பிறகு உடனே அருணைவியல் முதலியார் அதுக்கு ஒரு மறுப்பு நூல் எழுதினார். விவிலியம் சைவ சித்தாந்தம் திருக்குறள் ஒப்பீடு. ஆமா ஆமா இருக்கு அந்த நூல், நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகம் நான் படிச்சேன், நம்ம நடத்துல வெளியிட்டிருக்கேன் அந்த புத்தகம். விவிலியம் சைவ சித்தாந்தம் திருக்குறள் ஒரு ஒப்பீடுன்னு அவர் எழுதின நூலுக்கு அருணைவியல் முதலியார் விவிலியம் சைவ சித்தாந்தம் திருக்குறள் ஒப்பீடு மறுப்பு நூல்னு எழுதியிருக்காரு. அந்த மறுப்பு நூலுக்கு அவங்க ஒரு மறுப்பு நூல் எழுதலாம், அதுக்கு இவர் திரும்ப ஒரு மறுப்பு நூல் எழுதியிருக்காரு. 4 நூல் அது. அதெல்லாம் சேர்த்து ஒரே பதிப்பாக போட்டிருக்காங்க. நம்ம மடத்தில் இருக்க அந்த புத்தகம் இங்கே இருக்கான்னு தெரியல, கிடைச்சதுன்னா மடத்தில் இருக்கும், கிடைச்சா வாங்கி படிங்க, நல்ல புத்தகம். ஒரு நூலை இப்படியெல்லாம் கூட படிக்கலாமான்னு நம்முடைய அறிவுரையில் முதலியார் அவர் போட்ட முதல் நூலில் அத்தனை பிரிண்டிங் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முதல் கூட கண்டுபிடிச்சு போட்டிருப்பார். அப்படி படித்து அந்த நூலை படித்து சொல்லியிருப்பார். ஆமாம், அதனால் அதில் வந்து இந்த ஞான சம்பந்தம் இருந்து வேள்வியெல்லாம் ஒரு வேணான்னு நிந்திக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வேள்வி வந்து இவர் செய்யவே இல்லை, அவர் சும்மா சொல்கிறார், இவரெல்லாம் செய்யவே இல்லை, அதனால அப்படிலாம் அவர் நிறைய எழுதியிருப்பாந்தாலும் வச்சுங்க. ஆமாம் 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 தேவையில்லை அது. சரி, அதனால அப்படி திருக்குறள் பல பாடாத பாடுபடுகிறது நம்ம ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு. எல்லா திருக்குறள் இருள் அப்படின்னு சொல்றாரு பல இடங்கள்ல, இருள் சேர் இருவினையும் சேருங்கிறாரு. அதுக்கு என்ன மீனிங்? ஆணவ மலம்னு ஒன்று ஒத்துக்கிட்டாதான் இருவினை சேர் இருள்னு சொல்ல முடியும். ஆணவ மலத்தை ஒத்துக்காதான் எப்படி அது பொருள் சொல்ல முடியும்? இருள் சேர் இருவினையும் சேர்ன்னு சொல்லுகிறார் ஒரு இடத்துல. பொறிவாயில் ஐந்தவித்தான்னு இல்ல, இதை கூட அது கூட 5 புலனை வச்சுக்கிட்டாருன்னு. இருள் சேர் இருவினையும் சேருங்கிறார். ஆணவ மலத்தை ஒத்துக்கிறது சைவ சித்தாந்திகள் மட்டும்தான். அப்படின்னா இருளுக்கு என்ன பொருள்னு சொல்லி ஆகணும். விளங்க புரியுதுங்களா? மருள் அப்படின்னா மருள் குறிக்கிறார். மருள்னா மாயைக்கு மருள்னு சொல்றார். விளங்க புரியுதுங்களா? உயிர் அப்படிங்கிறது பசுக்கு உயிர்னு சொல்லுகிறார். புரியுதுங்களா? வினை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாரே. கிறிஸ்தவத்தில் வினை கொள்கை உண்டா? அது இல்லாமல் எப்படி அவன் எழுதுறான் அவன்? ஏன்னா நம்ம இழுத்த வாயனா இருந்திருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆட்கள் இப்படி விழிச்ச வாயனா இருந்திருக்கான் அவன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவன் மேலே தப்பு கிடையாது. கேப்பையில் நெய் விடைஞ்சதுன்னாக்க கேப்பாருக்கு எங்கே போனது புத்திங்கிறது தானே. நம்ம மக்கள் அப்படி தன்னுணர்வு கெட்டு வாழ்றாங்க. அதனால அந்த திருக்குறள்ல மிகச்சிறந்த ஒரு திருக்குறளை எடுத்து நமக்கு இங்கு காட்டுகிறார் நம்முடைய உமா சிவாச்சாரியார். தனி அறிவை முன்னம் தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று சொல்றார். அப்படியே ஒரு திருக்குறள் அப்படியே எடுத்து முழுசா போட்டார். இதுல தலைப்பட்டார் தீரத்துறந்தார், இங்கிருந்து யாரு வெளியில போகணும்னு முயற்சி செய்கிறார்களோ, யாரு தீட்சை வாங்கணும்னு முயற்சி செய்கிறார்களோ, யாரு பெருமானை நோக்கி வரணும்னு முயற்சி செய்கிறார்களோ, யாரு வகுப்புக்கு வரணும்னு முயற்சி பண்ணுகிறார்களோ, 1000 இருக்கும் சரியா, எனக்கு இல்லையா வகுப்புக்கு வர விடாத சூழ்நிலை எனக்கும் தான் இருக்குது. வகுப்புக்கு வர வேணாம், போக வேணாம், அங்கே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேணாம், எல்லாரும் தான் சிதச்சத்துருக்கள் எனக்கும் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அதை மீறித்தானே நம்ம வருகின்றோம். ஏன் இந்த அனுபவம் நமக்கு இங்கே தான் கிடைக்கும். என்ன அதோட வந்திருக்காருங்கிறது தெய்வ அனுபவத்துக்காக வராரு, அவ்வளோதான், வேற என்ன போடும். இதுலன்னா வேற இந்த இன்பத்தில் அந்த துன்பம் தெரியாமல் போயிடும். ஏன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு உட்காந்துருக்க வீட்டில் போவாதான். அதனால யாரு தலைப்பட்டு மீண்டு வெளியில செல்கிறார்களோ அவர்கள் தீர துறந்தார் எல்லாவற்றையும்.
யார் துறக்காம இங்கே இருக்கிறார்களோ அவர்கள் வலைப்பட்டார் மயங்கினார். வலையில மாட்டிக்கொண்டவர்கள் உள்ளே சுற்றி சுற்றி வர வேண்டியதானார். கண்ணப்பனாரோட சரித்திரத்தில் வார்வலையும் அருங்கு துங்கம்பர், வலையை கொண்டு வந்து சுற்றி காட்டில் கட்டிடுறாங்க. காட்டில் கட்டி விட்ட உடனே வேட்டை நாய்களை ஏவி விடுறான். அது உள்ள வேடுவர்கள்லாம் அந்த வேட்டை நாய்கள் போய் குலைச்சி வெறுப்பேற்றுறதுல விலங்குகள் மூளைக்கு மூளை அங்கேயும் இங்கேயும் ஓடுது. பதுங்கி இருந்ததெல்லாம் பதுங்கி இருந்தனால தப்பித்து வலையை விட்டு வெளில போக முடியல. ஏன்னா வலை சுற்றி கட்டி வச்சிருப்போம். வலைக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வருகிறது. ஈஸியாக இவனுக்கு என்ன ஆயிடுதுப்பா, அன்பு விடுறதுக்கு வசமாக மாட்டிக்குது. எல்லாம் அகப்பட்டு சாத்து போகுது என்ன சொல்லுவோம். அதான் வலைப்பட்டார். சுழன்று இங்கே நிற்க வேண்டியது திரும்ப திரும்ப. தலைப்பட்டார் தீர துறந்தார். அதனால தான் தலைப்படுவார் பாலை தலைப்பட்டு கலைத்தபடியார் இதுதான் எடுத்து பேசுகிறார். யாரு தலைப்பட்டார்? நம்முடைய குருநாதர் தான். குருநாதரிடத்தை துறவு, இந்த அதிகாரமே துறவுலேருந்து தான் வருகிறது. குருநாதனிடத்தை யார் தலைப்பட்டு நிற்கிறார்களோ அவர்கள் தான் தீர துறந்தார். யாரு குருநாதரை விரும்பவில்லையோ அவர்கள் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் மற்றவெல்லானார். இதை தான் புகழ்ந்து பேசுகிறார். இந்த திருக்குறளை எடுத்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் நம்முடைய மகாவிஸ்வாச்சாரியார். என்று நிலைத்தமிழ் என்று சொல்கிறார். தமிழ் மொழியை அப்படி பாராட்டுறார் பாருங்க. நிலைத்தமிழ்னா என்றும் உள்ள தமிழ் அப்படிங்கிறது. என்றும் உள்ள தமிழ் அப்படிங்கிறது அப்பர் சாமி சேக்கரார் சாமி சொல்கிறார். என்றும் உள்ள தென்தமிழின் அப்படின்னு சொல்லி ஞானசமுந்தர் புராணத்தவர் வாக்கியம் வரும். என்றும் உள்ள தென்தமிழ் என்றும் நிற்கு நீங்காது இடப்பட்டு நிற்கிறது. பெருமானே எழுதிய மொழி இது. அதனால் சுவாமிக்கு மொழிபேதம்லாம் கிடையாது. நாம் அதை மட்டும் அப்படி எப்போதுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சிவருமானுக்கு சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, வடமொழி தமிழாக இருந்தாலும் அவருக்கு பக்தி தான் அங்கே தெரியும். அவருக்கு என்ன மொழி வேண்டி கிடக்கு, எல்லாமே அவர் தான். அதனால் அவருக்கு இந்த மொழி பேதம் கிடையாது. ஆனால் சில மொழிகள் மீது காதல் உண்டு பெருமானுக்கு. ஜக்கி வாசுதேவ் சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடுமாயான் என்று அவருடைய இதில் சொல்லுகிறார் சாமி. சாமியே பாட்டு எழுதின ஒரே சரித்திரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இவரே பாட்டின பாட்டு எழுதி வச்ச பாட்டு நம்மகிட்ட இருக்குது. அதிமலை பூரிசை மாடக்கூடல் அப்படின்னு சொல்லி நமக்கு 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டை இவர் பாடினது தான். அவருடைய ஆசிரியர் பேர் திருவாளவாயுடையார்னு பேர். திரு ஆளவாயுடையார்னு அவருக்கு பேர் சாமிக்கு. இறையனாரும் எம்பிரான் முருகவேலும் அவங்கெல்லாம் முதற் சங்கத்தில் இருந்து கொண்டு தமிழாராய்ந்திருக்கார். இவரே சங்கப்புலவர். அப்பர் சாமியுடைய புராணத்தில் சேக்கரார் சாமி மதுரையில் போய் அப்பர் சாமி தரிசனம் பண்ண செய்தி எப்படி சொல்கிறார், சங்கப்புலவரை தரிசித்தார்னு தான் இருக்குமே. அப்பர் சாமி போய் மதுரையில் சாமியை பார்த்தாருன்னு இருக்காது, சங்கப்புலவரை தரிசனம் பண்ணாருன்னு படிப்பாரு. அவர் சங்கப்புலவர் இல்லையா, அவர் சங்கப்புலவராக இருந்தவர் சாமி. அவர் சங்கப்புலவராக இருந்து கொண்டு போய் தான் நக்கீர்கிட்ட போய் விளையாடு காமிக்கிறார். போய் இவர் பாட்டு எழுதி கூட கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி காமம் செப்பாது என்ன அந்த பாட்டு குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. சங்கப்பாடலில் 14 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டில் இருக்கக்கூடிய குறுந்தொகை, 8 தொகையில் உள்ள குறுந்தொகை என்கிற நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 ஒங்கு பரிபாடல் கற்றினைந்தோரியத்தின் கலியோடு அகம்புறம் இத்திரத்தை 8 தொகை என்று சொல்ற இந்த 8 தொகை நூல்களில் சிவருமான் பாடிய பாடல் ஒன்று இருக்கு. தொகை நூல்களில் ஒரு நூலாக சிவருமான் பாடின பாட்டு ஒன்று இருக்கு, குறுந்தொகை. அதுக்கு கீழே இறையனார்னு இருக்கும். குறுந்தொகை குறுந்தொகை சங்கப்புலவர்கள் பல பேர் பாடின பாடல்களை தொகுத்த நூல்களுக்கு பேர் தான் தொகை நூல்கள்னு பேர். புறநானூறுனா புறநானூறில் 400 பாட்டும் 400 பேர் பாடினது. எல்லாரும் பல காலத்தில் பல பேர் பாடின பாடல்களை தொகுத்து தான் புறநானூறாக வச்சுருக்கிறாங்க. பல பேர் பாடினது தொகுத்து அகநூல்களை தொகுத்தனால அகநானூறுன்னு பேர். அதுமாரி குறுந்தொகை அப்படிங்கிறது தொகுப்பு நூல் தான். அதுக்குள்ள குறுந்தொகையில் சிவருமான் பாடின ஒரு பாட்டு இருக்குது, சங்கப்புலவராக அவரும் இருக்கார் உள்ள. அவர் அந்த குறுந்தொகையில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பிங்கிற பாட்டு கீழே இறையனார்னு இருக்கும். அதில் இறைவன் அவர் தான் பாடியிருக்காரு. அதோட விட்டாரா, இறையனார் அகப்பொருள் மாலைன்னு ஒரு நூல் இருக்குது. சங்க புலவர்களுக்கெல்லாம் அக இலக்கியமே தெரில, சுத்தமாக புற இலக்கியம் பாட தெரியுது, அக இலக்கியமே தெரில, தத்துவம் தெரில யாருக்குமே. அக இலக்கியம்னா எப்படி இருக்கும்னு தெரியல அவங்களுக்கு. உடனே சாமிகிட்ட வெண்ணும் வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு 7 இருக்குது கீழே. அது இறையனார் அகப்பொருள் மாலை. அகப்பொருள் மாலைங்கிற நூலையே படித்து இலக்கண நூல் சிவபெருமான் பாடி கொடுத்த நூல் நம்மகிட்ட இருக்குது. அதுதான் பயன்படுத்துகிறோம் நம்ம. இன்னும் இறையனார் அகப்பொருள் மாலைன்னு இந்த நூலுக்கு பேர். சிவபெருமான் எழுதி கொடுத்த நூல் அது. அதுவும் அது பேரே பாருங்கள், இறையனார் அகப்பொருள் மாலைன்னு தான் பேர். சிவபெருமான் பாடி கொடுத்த நூல் அது. அதை இன்றைக்கி நம்ம இலக்கணமாக அதை வச்சு கொண்டு தான் படித்து கொண்டிருக்கோம் எல்லாமே. அதை வைத்து தான் குறுந்தொகை பாடப்படுது, அகநானூறு பாடப்படுகிறது, மற்ற இலக்கியங்கள் உள்ள அகச்சீதிகள் எல்லாமே அந்த இலக்கிய நூலை வைத்து கொண்டு தான் நம்ம பாடுகின்றோம். அவர் கொடுத்த இலக்கணத்தை வைத்து தான் பாடுறோம் நம்ம. நிலைத்தமிழ். ஆமாம், நிச்சயமாக இதில் என்ன இருக்குது, இதில் வேற என்ன பேர், வேற எந்த லாங்குவேஜுக்கு இருக்குது? இறையனார் அகப்பொருள் மாலைன்னு சாமி பாடின நூல், இலக்கண நூல் நம்மகிட்ட இருக்கு.
சிவருமான் பாடி ஆளவாய் உடையார் பாடின நூல் நம்மகிட்ட இருக்குது. இளையராஜா இப்போ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். மக்களுக்கு வேணும்னா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? தெரியாத விஷயத்த பாடத்தில் வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. சரி பார்ப்போம். சாமி ஏதோ நாத்திகராட்சி நடக்குது, அதனால சாமி அருள் கொண்டு வர எனக்கு வேண்டும் வரும். அதனால தான் உங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்குறாரு சாமி இந்த விஷயத்தெல்லாம். நீங்கள் பருக்குங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் தொடங்குங்க, நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை அமைச்சு அங்கே படி கொடுத்து விடுங்க, நீங்கள் ஒரு மாலை நேர கல்வி தொடங்குங்க. நீங்கள் எல்லாம் கேட்குற நீங்கள் எல்லாம் சாமிகிட்ட வேணா போயிங்க, ஒரு ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை அப்புறம் நமக்கு எதுக்கு தான் சாமி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு? அப்புறம் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறது தான் அர்த்தம். அதனால் பாடபத்திரருக்காக ஓலை எழுதி கொடுக்குறாரு இதை. அப்புறம் பெட்ரான் சாம்பானுக்காக இவரே எழுதுறாரு வந்து அழகிய சிற்றம்பலவுடன் கை நாட்டுன்னு இவரே கை நாட்டு போட்டு கொடுக்குறாரு. இப்படி தமிழ் கைச்சீட்டு என்று இவரே பாடுறாரு. கருமிக்காக போய் இவரே போய் வழக்காடுறாரு புலவர்கிட்ட போய். நக்கீரர்கிட்ட பாடுறாரு. நக்கீரன் மேலே போகும் அந்த சாமிக்கு ரொம்ப, உனக்கு வந்து இலக்கணம் தெரியல அதனால தான் நீ பாடுறேன்றாரு. அப்புறம் எனக்கு இலக்கணம் தெரியணும்னு என்ன பண்ணுறதுன்னு உடனே சாமிகிட்ட போய் கேட்குறான். பூஜை பண்ணுறாரு நக்கீரன். சாமி உபதேசம் பண்ணுவார் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஆனால் சாமி வந்து அகத்திய முனையை வரவழைச்சு சொல்லி கொடுக்குறாரு. திருவிளையாட பிராணத்தில் நக்கீரருக்கு இலக்கணத்தை அகத்திய முனை சொல்லி கொடுக்குறாரு. அது ஏன் அப்படின்னா சாமியை எதிர்த்து நின்னார் இல்லையா, அதனால சாமி அவருக்கு நேராக சொல்லிக் கொடுக்கல, அகத்தியமாக சொல்லிக் கொடுக்குறாருன்னு புராணம் அதில் இருக்குது. திருவிளையாட புராணம் அதெல்லாம் தமிழ் கடவுள் உள்ளபடியே தமிழ் கடவுள்லாம் சாமி தான். தமிழுக்காகவே பாட்டு எழுதுறாரு, தமிழுக்காகவே ஒரே வாழ்க்கை புலவராக வருகிறார், தமிழ் பாட்டு பாடுறார், தமிழ் பாட்டை கேட்டு நமக்கு மகிழ்கிறாரு, நமக்கு வரம் கொடுக்குறாரு, கோழைமிடராக கவிகோளும். அதனால் தமிழ் நமக்கு தெரிகிறது, அதனால் நம்ம தமிழில் பாடுறோம். அதுக்காக தமிழுக்கு மட்டும் சொந்தமான கடவுள்லாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜுக்கும் அவருக்கு உரித்தானவர் தான். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவான மன்றினடை நடமாடும் வல்லலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடு உள்ளுருக்கி பாடுவார்கள், பன்றியுடன் புல்காணா பரமனையை பாடுவார்கள், அன்னு பரமனையை பாடுவார்கள் புராணம் சேக்கரார்த்தங்க சொல்கிறாங்க. தேசிகம் எந்த மொழியில் பேசினாலும் சாமிக்கு பக்தி தான் இங்கே உள்நோக்கு. கண்ணப்பையனார் என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பார்? அதுதான் ட்ரைபல் பாஷை தான் பேசியிருப்பார். அவர் என்ன பேசுகிறாரு தெரில, அவர் என்ன தமிழில் பேசியிருக்க போகிறாரு? கண்டிப்பாக திராவிட பாஷையாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த ரீஜன் திராவிட ரீஜன் இல்லையா, அதாவது திராவிட பாஷையாக தான் இருந்திருக்கும். நம்ம துளு வரைக்குமே திராவிட பாஷை தானே. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இது வரைக்குமே எல்லாமே திராவிட தமிழுடைய பேசிக் தான் எல்லாமே. அப்படி ஏதாவது ட்ரைபல் பாஷை பேசியிருப்பார். இவங்க இருக்காங்க இல்லையா அந்த போரோ போத்திட்டு ஒரு படுகர்னு ஒரு அவங்கெல்லாம் கூட திராவிட பாஷை தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழாக இருக்காது, கொஞ்சம் தமிழ் சாயல் இருக்கும் அதில். அது மாதிரி அவர் தான் பேசியிருப்பார் அவர் சாமி. அதனால் அப்படிப்பட்ட நிலைத்தமிழின் பெருமானே வந்து பாடினார். அதனால தான் பாரதியார் பற்றி கூட ஒரு அற்புதமான உரை ஒன்று எழுதுவாங்க. காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி அப்படின்னு சொல்லி நதிகள் எல்லாம் பாடுறாருல. காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகைன்னு பாடுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எழுதும் பொழுது வைகை வந்து மதுரையில் ஓடுது, அது சங்கத்தமிழ் ஆட்சி பண்ண இடம், அதனால் அப்படி சொல்கிறார் போல் இருக்குன்னா. அப்படி இல்லை, வைகை நதி தான் திருஞான சம்பந்தருடைய பாசுரமாக ஏட்ட பார்த்தது இல்லையா, அதனால் தமிழ் கண்டதோர் வைகைன்னு அவர் பாடுவதாக பாரதியார் பாடுவதாக சொல்லுவார் டயமா இல்லையா. அதுதான் வைகை நதியில் தானே பாசுரம் விட்டார் சாமி திருப்பாசுரம். அது தமிழ் கண்டதோர் வைகை பொருண நதின்னு தமிழுக்காக அவ்வளோ அற்புதங்களை தமிழில் பாடினதுனால சாமி செய்து கொடுத்திருக்கிறார். எனதுரை தனதுரைன்னு சொல்லுகிறார். பழுதிலிறை எழுதுமொழி தமிழ் என்று சொல்கிறார். ஒழுகலறிது அழிகளியில் என்கின்ற தேவாரம், ஞானசம்பந்தருடைய தேவாரம், அது கழுமலம் தேவாரம். பழுதில் இறை எழுது மொழி. ஏன் உள்ளே இருந்து கொண்டு பெருமான் எழுதிக்கிட்டு இருக்காரு, எழுதி அனுப்பிட்டு இருக்காரு. அது வெளியில் வாயில் என்னுடைய வாயால் வெளில வந்துட்டு இருக்கிறார் ஞானசம்பந்தர். அது உள்ளே இருந்து எதில் எழுதுறாராம்? அவரே தமிழில் எழுதுகிறாராம். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் அப்படிங்கிறார். தமிழ்லேருந்து எழுதி வெள்ளன்னு போடுறார். நம்ம தெரிஞ்சணும்னு நம்ம நாட்டில் தமிழில் தானே பாடியாகணும். தமிழ் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரே தமிழில் தான். ஏங்க கைலாயத்தில் அரங்கேற்றப்பட்ட ஒரே நூல் உலகத்தில் தமிழில் மட்டும்தான் இருக்குது. உலா நூல் சிற்றிலக்கியங்களில் உலா நூலில் திறமையான உலா வந்து கைலாய ஞான உலா தான். அது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பாடுறார். அதை கைலாசத்தில் பாடுறாரு. அங்கே போய் கைலாசத்தில் தமிழ் பாடுறார். அங்கே அறவொளி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் பிறவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிரொலிப்ப என்று சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்ணுறார். அங்கே எத்தனை ஒளி கேட்குதுங்கிறத பதிவு பண்ணுறார். மலையிட யானை ஏறி நிலம் அதிர்ந்த செய்ய அப்படின்லாம் சத்தம் கேட்குது. அங்கே டம 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 டம்னு சத்தம் கேட்குது கைலாசத்துலங்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட சன்னதியில் அறவொளி ஆகமங்கள் அரகர அரகர சத்தம் கேட்குது.
ஆகம ஒளி ஆகம தோத்திரங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் முனிபுங்கவர்கள் எல்லாம். அதை சொல்றார், அறவொளி ஆகமங்கள் அது அறிவாரறி தோத்திரங்கள். எப்படியெல்லாம் அவங்கவுங்க புகழ்வார்களோ அப்படியெல்லாம் புகழ்கிறார்கள். விரவிய வேத ஒளி, வேதம் கேட்கறது கைலாசத்துல என்ன விண்ணெல்லாம் அப்படிப்பட்ட கைலாயத்துக்குள்ள நம்ம சேரமான் பெருமாள் நாயனர் போய் கைலாய ஞான உலா தமிழ்ல போடுறார். அந்த கைலாய ஞான உலா அங்கே தான் அரங்கேற்றப்படுகிறது. சாமி கேட்டுட்டு அப்புறம் சரின்னு அனுப்பிச்சு விட்டோடனே அதை கொண்டு பிடவூர் சாஸ்தா தமிழகத்துக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அதனால நிலைத்தமிழ் அதுதான். அதுதான் பெருமானுடைய அனுகிரகத்தை எளிதிலே பெறுவதற்குரிய கருவி தமிழ் மொழி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நிலைத்தமிழின் தெய்வ புலமைன்னு சொல்லுகிறார் திருவள்ளுவரை. அவருடைய புலமை எப்படிப்பட்ட புலமை? சாதாரண புலமை இல்லை, தெய்வ புலமை. திருவள்ளுவர் எழுதின மற்ற நூல்களும் இருக்கு. திருக்குறள் மட்டும்தான் அவர் பாடினார் இல்லை, இன்னும் சில நூல்கள் திருவள்ளுவர் பாடினதாக கூட குறிப்பு உண்டு. ஞானவெட்டியான்னு ஒரு நூல் ஒன்று அவர் பாடினதாக சொல்வார்கள். அது சித்தர் பாட்டு அது. ஆனால் அந்த திருவள்ளுவர் வேறையா இருப்பார் அவர். ஆமாம், நாட்டுப்புற மக்களுடைய கதையில் கூட திருவள்ளுவர் பற்றி ஒரு கதை ஒன்று வழங்கும். முக்கியமாக சுடலமாடன் கதையில் திருவள்ளுவர் பற்றி ஒரு குறிப்பு ஒன்று வரும். இது என்னென்னா, உலகத்தில் ஒரு காலத்தில் பெருமான் உலகத்தை படைத்து தெய்வ மனிதர்களை படைச்சும் பொழுது யாருமே உலகத்தில் சாகவே இல்லையாமா. அப்போது யாருமே அது கதை நான் மறந்துட்டேன், அது சரியாக நினைவு வரல எனக்கு. யாருமே சாகாததுனால பூமாதேவி பாரம் தாங்க முடியாமல் ஆமாம் சொல்லு கேட்கும் பொழுது அவர் வள்ளுவனை படைத்து வள்ளுவரை படைத்து நீ போய் உலகத்தில் 5லையும் சாகணும் 6லையும் சாகணும் ஏதோ சம்திங் சொல்லி சாகணும் பறை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமி சொன்னாராம். இவர் என்ன பண்ணிருக்காரு, மக்களிடத்து இருந்த கருணையினாலே பழுத்தது உதிரணும் அப்படின்னு பறை கூட்டிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. இது மக்களுடைய நாட்டுப்புற கதை. இது அதான் வள்ளுவர்னா அவங்க தான். வள்ளுவர்னா முடிவெற்ற அவங்க ஒன்று, வைத்தியம் பார்க்குறவங்க, ஜோசியம் சொல்கிறவங்க, இது எல்லாமே சேர்ந்தது. ஏதோ ஒரு காஸ்ட்டில் தான் அவர் வந்திருக்கார். அதாவது வள்ளுவர்னு பேர் அவருக்கு. அது மாதிரி அவர் பறை கூட்டி அவர் அடிச்சுட்டு போனதாகவும், அதுக்கு பிறகு அவர் மக்கள் நல்லா இருக்கிற மக்கள் நிறைய பேர் சாவடிக்க சொன்னாக்க இவர் வாழ வச்சுட்டு போயிட்டாரு, இவரால் தான் மக்கள் தெரியும் பாரம் குறையப்பட்டதுன்னு அவரே அதை வழி பண்ணணும்னா அவர் திருக்குறளை பாடி கொடுத்தார் சாமியுடைய ஆணையினால அப்படின்னு சொல்லி ஒரு கதை. நாட்டுப்புற மக்கள் வச்சிருக்காங்க அந்த வழக்கு. இதெல்லாம் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாத கதை. அதெல்லாம் மக்களுடைய நாட்டுப்புற வழக்கத்தில் ஒரு கதை இருக்குன்னா அது எந்த சமயத்தினுடைய தாக்கத்தினாலே உண்டாகாத கதை அது. ஏன்னா மக்கள் கலோக்கியல் லாங்குவேஜ் உள்ள போது எந்த சமயமும் திருத்த முடியாது. இலக்கியத்தில் வேணால் திருத்தலாம், மக்கள்கிட்ட வழங்கக்கூடிய கதையை எப்படி திருத்த முடியும்? அதெல்லாம் இருக்குது மக்கள்கிட்ட. அதனால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம படிக்கிறோம். அதாவது தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல், அதான் திருக்குறள். மெய் வைத்த சொல் என்று சொல்லுகிறார். உண்மை மட்டுமே உரைக்கல்லாக இருக்கக்கூடியதாகிய திருக்குறள். அதை நாம் விரும்புவதில்லை. விரும்பாமல் ஐவர்க்கும் அவதுவே செய்து அவர் புலனை பற்றி அடக்கத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா? மெய் வைத்து சொல்லுனா பொறிவாயில் ஐந்தவித்தான் செவ்வியா பொய்தீர் ஒழுக்கம் அப்படின்னு வருதா? சரி, எந்த திருக்குறள் நினைவு வரல, வேற திருக்குறள் வச்சு 50 கேட்கப்பட சொல்லியிருக்கார். பொறுமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு சொல்லுகிறார். 5 புலன்களையும் அடக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பொறுமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து அதையும் சொல்லுகிறார். புலனடக்கத்தை பற்றி ரொம்ப சொல்லுகிறார். கண்ணோட்டம்னு சொல்லுகிறார். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம்னு சொல்லுகிறார். இரக்கம் உடணும்னு சொல்லுகிறார். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். செவியை பற்றி பேசுகிறார். செவினா என்ன கேட்கணும்? நல்லதை கேட்கணும் எப்பொழுதுமே இல்லையா? இந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் சொல்ல செவியை பற்றி பேசுகிறார். வாயை பற்றி பேசுகிறார். அவி உணவு சாப்பிட்றத பற்றியும் பேசுகிறார், பேசுறதையும் பேசுகிறார். யாகாவராயனும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு சொல்லுகிறார். யாராக இருந்தாலும் வாயை அடக்கணும். நம்ம பெரிய ஆள் தானே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசிட்டு கொடுக்கக்கூடாது. நான் இங்கே ஆசிரியராக இருந்தாலும் உட்காந்து கூட என்னுடைய கருத்துக்கள் கூட எங்குமே தவறாகலாம். அதனால் நாவை எப்பொழுதும் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் காக்கணும். அப்படி இல்லைன்னா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டினார். ரொம்ப அற்புதமான எனக்கு பிடிச்ச திருக்குறள். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும். அவர் சொன்னார், அந்த உள்ளாரும்னா இருப்பாரு. உள்ளாருங்கிற வார்த்தை வெளியில் ஆறலைனாலும் உள்ளாரிடுன்னு அர்த்தம். அவர் உள்ளாரும்னு சொல்ல, வெளில ஆறலைங்கிற வார்த்தையும் சொல்லலை. அதுக்கு மீனிங் என்ன? தொடர்ச்சியாக வருது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும். வெளியில் ஆறலைனாலும் பிரச்சனை கிடையாது. சுட்டுட்டான், நான் கொண்டுட்டான், சுட்டுட்டான்னா பரவாயில்ல விடு, பிரச்சனை இல்லை. வெளியில் காயமாக இருந்தாலும் கூட அவன் சுட்டான், தெரியாமல் சுட்டாங்கிறத விட்டுருவாங்க. ஆனால் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒருத்தங்களை வார்த்தையினாலே நம்ம ஏற்படுத்தின குற்றம் மனசுக்குள்ளே என்றைக்கும் மாறாத தழும்பாக இருக்கும். இருந்தாலும் என்ன அந்த வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களா நீ, அதனால் மறக்கவே முடியாது.
அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம் எப்பொழுதுமே. அதான் நாவினால் சுட்ட வடுனார். அதை வடுனா எப்பொழுது நிலைத்து நிற்கக்கூடிய தழும்பு அது. அதான் ஸ்கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தழும்பு அதுன்னு சொல்லி கொண்டிருக்கு. அப்படிலாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவறு தொழில்னார். எதற்கு நம்ம பயப்படணுமோ அதுக்கு பயந்தே தீரணும், எதற்கு பயப்பட வேணாமோ அதுக்கு பயப்படக்கூடாது. அதனால் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எல்லாத்துக்கும் அச்சம் இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லுகிறார். எவ்வளவு இடனறிதலை பற்றி பேசும்பொழுது கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடோ கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று சொல்கிறார். கால்வல் நெடுந்தேர், தேரானது பெரிய சக்கரங்களை உடையது. கால்வல் நெடுந்தேர், அதனால் கடலில் போக முடியாது, சக்கரமே இல்லாதது, கடலில் ஓடும். சிறை கடலில் ஓடக்கூடிய நாவாய் ரோட்டில் ஓடாது. இதில் வேற ஒன்றுமே சொல்ல பாருங்க, இதை மட்டும் தான் சொன்னார். வேற கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, அவ்வளோதான் குரலே பிடிச்சி போச்சு. இதில் நமக்கு என்ன அட்வைஸ் இருக்கு? ஒழுங்காக உன் இடத்துல மட்டும் நீ மூடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உன் இடத்துல மட்டும் தான் உனக்கு ஜம்பம், வெளி இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு என்ன கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுங்களா அதே தான். இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, போலீஸ்காரவங்கன்னா உலகமே பயப்படும். இதே டாக்டர்ஸ் கிட்ட போய் இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும், இது பண்ணணும், போலீஸ்காரன் டாக்டர்கிட்ட பம்பிட்டு நிற்பான் போய். அவர் டியூட்டிக்கு வரப்போ தான் பேச்சு அவ்வளோ பண்ணுவார். இருக்கா இல்லையா உலகத்தில்? அதே டாக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருந்தால் அவர் டாக்டர், அவர் அதனால நான் மதிப்பு கூட முடிப்பானா? அவன் இடத்துல அவனுக்கு பகல் வெள்ளம் கூகையை காக்கைகள் வெள்ளம் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னு காத்திருக்கணும் அப்படின்னார். சில பேர் சைலண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவேஷனாக இருப்பாங்க. சில சைலண்டாக ஆகிடுவாங்க, எதுக்கிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிக்காமலாம் இருக்கும், சில அமைதியாகிடுவாங்க. திடீர்னு ஒரு ஆள் ரொம்ப பெரிய பிரதாபத்தோடு வெளில வருவாங்க. அப்போ அவங்க கொஞ்ச நாள் அவங்க அடங்கியிருந்த டைமுங்கிறது என்னது? அவங்க தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்கிறார் அதுக்கு திருவள்ளுவர். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறு தகர் தாக்கற்கு பெரும் தகைத்துங்கிறார். பொறு தகர் அப்படின்னா சண்டைக்கடா, ஆட்டுக்கடான்னு அர்த்தம். சண்டைக்கு விடுறாங்களா ஆட்டுக்கடா, அது முட்டை வரும்பொழுது என்ன பண்ணும், கொஞ்சம் பேக்குக்கு போயிட்டு வரும் பின்னாடி. எவ்வளோ வேகமாக பின்னாடி போகுதோ அவ்வளோ வேகமாக வந்து குத்தும் அது இல்லையா? அதுபோல ஊக்கமுடையான் ஒடுக்கம், யார் ஊக்கத்தை உடையவன் ஒடுங்கி இருக்கிறானோ அவனுடைய ஒடுக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா? பொறு தகர், தகர்னா ஆட்டுக்கடா, சண்டை போடுற ஆட்டுக்கடா. பொறு தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து, அது எப்படி பின்னாடி போகுதோ தாக்குவதற்கு வேகமாக அது போல அவன் அடங்கியிருக்கான். அதனால அறிவாளி அமைதியாக இருக்கான்னு உனி சாதிச்சுக்கலான்னு பார்க்காத, அவன் ரொம்ப பலத்தோடு திரும்பி வேகமாக வருவான்னு சொல்கிறார். சில பேர் நம்ம இவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க, நம்ம காட்டில் ராஜா தான், நம்மளுக்கு கொடி கட்டி ஆள்லாம் நினச்சிட்டு வரக்கூடாது. வழக்கம் போகிறீங்களா? அவங்க எப்பொழுதும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்கள் எத்தனை இருக்குது, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நட்பை பற்றி பேசுகிறார். எடுக்கண் களைவது உடுக்க இழந்தவன் கை போலாங்க, எடுக்கண் களைவதான் நட்பை பற்றி சொல்லுகிறார். இடுப்பில் வேட்டி அவுந்து போச்சுன்னா கை வேற எதில் பிடிச்சிட்டு இருந்தாலும் கை எல்லாத்தையும் விட்டு எங்கே போவோம்? இடுப்பில் உள்ள துணியை பிடிக்க தான் போகும். அதுபோல் வேற எந்த வேலை இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து விட்டுட்டு உதவுறோம் தான் நட்புன்னார். நட்பு அந்த மாதிரி தெரிவுகளா? எடுக்கன்னு களைவது நட்பு, அது எதாவது தானே, எல்லாமே எடுக்கன்னு தானே அப்படின்னு பாடுகிறார். அதில் அப்புறம் எத்தனை சொல்லலாம், எத்தனையோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இளைத்தமிழின் மெய் வைத்து சொல்லணும்னு சொல்லும் பொழுது இன்பத்து பாலை பற்றி பேசும்போது கூட நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதெல்லாம் கூட சொல்லுகிறார். ஒரு கணவனும் தலைவனும் தலைவியும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பெண்ணுடைய பெருமையை ஒரு இடத்துல பேசும்பொழுது கடலென்ன காமம் உடைத்தும் மடலேறா பெண்மைன்னு சொல்லுகிறார். மடலேறுதல்னு ஒரு வழக்கம் உண்டு, தமிழகத்தில் இருந்துச்சு, சங்க காலத்தில் எப்போ இல்லை அது. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, ஒரு கணவன் ஒரு பையனோ பொண்ணும் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க கலவி இன்பெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. ஏன்னா அது களவு மனம்னே தான் அதுக்கு பேர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தலைவியை அவன் சேர முடியல. அவளுக்கும் அந்த விருப்பம் இருக்கும் இவன் மேலே. ஆனால் குடும்பத்துடைய சூழ்நிலையோ இல்லை அப்பா ஒரு கொடுமையினாலேயோ தடுக்கிறதுனாலையோ இவனை வந்து சந்திக்க முடியாமலோ இல்லை வேறு திருமணத்துக்கு ஏற்பாடு நடக்கும் பொழுது இவன் தன்னுடைய காதலியை பார்க்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறான். அப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா மடலேறுதல் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுகிறது. அதனால் பணமட்டையினால் செய்யப்பட்ட ஒரு குதிரை, இந்த குதிரை மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அவன் எந்த பொண்ணை விரும்பினானோ அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நான் தன் நண்பர்கள் இழுக்க அந்த குதிரையில் ஏறியும் வரணும். அந்த பொண்ணுடைய ஊர் உள்ள வரும்பொழுது அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு இந்த எதற்காக நீ மடலேறி வருகிறாய் என்று கேட்கும் பொழுது இந்த மாதிரி இந்த பொண்ணை என்னுடைய தலைவி நான் இருந்தேன், விருப்பப்பட்டிருந்தேன், அவளை சந்திக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அதற்கு பிறகு அவனுடைய விருப்பத்தின்படி அவங்க இருந்தாலும் இல்லை எங்களை கண்டுபிடித்து திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது. இந்த மடலேறுதல்ங்கிறது ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணு கிடையாது.
அதுக்கு சொல்லுகிறார் பெண்ணுடைய பெருமை. அவளுக்கு கூட விருப்பம் அவன் மேலே இருந்தாலும் கூட அவளால், ஆனால் கடலென்ன காமம் உடைத்து, கடல் போல அவளுக்கு அவன் மேலே விருப்பம் இருந்தாலும் மடலேரா மாண்பு பெண்மைக்கு இருக்குன்னு சொல்கிறார். அவன் எப்படி வெளியில் வந்து தன்னுடைய மானத்தை விட்டு விட்டு வந்து நிற்கிறானோ அது போல என்ன பண்ண மாட்டான், போய் நிற்க மாட்டான் என்று சொல்கிறான். இன்றைக்கு அப்படிலாம் இல்லை இந்த உலகத்தில். அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இல்லை, பெண்களே தான் சென்று பசங்களை போய் இன்னைக்கு அவனுங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த பாடுபடுத்தி வைக்கிறதுக்கு என்ன அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பார்க்குறோம். அதாவது பெண்ணானவள் தன்னுடைய கணவரிடத்தில் எதற்காக சண்டை போடலாம் அப்படின்னு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லுகிறான். தன்னை வகுப்பில் சொன்னோம் இல்லையா, ஊடல். கணவன் பெண் எப்போ சண்டை போடலாம் அப்படின்னா, அவன் வேறு ஒரு பெண்ணை பார்த்தா மட்டும் தான் சண்டை போடுறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் உண்டு. வேற எதுக்காகவும் ரைட்ஸே போடக்கூடாது, அவன் சண்டையே போடக்கூடாதுங்கிற ரைட்ஸே கிடையாது. இதுதான் பெண்ணுக்கு நம்ம தமிழில் கொடுக்கக்கூடிய அனுமதி. தன்னுடைய கணவரத்தை ஊடுவதற்கு பெண்ணுக்கு கொடுக்குற அனுமதி எதுன்னா, அவன் வேறு பொண்ணை விரும்புகிறான், வேறு பொண்ணை பார்த்தான்னா மட்டும்தான் அவன் தான் கணவர்கிட்ட சண்டையே போடலாம். வேறு எதுக்காக எனக்கு அரிசி வாங்கி கொடுக்கல, பருப்பு வாங்கி கொடுக்கல, நகை வாங்கி தரல, சாட்டை வாங்கி தரல, புடவை வாங்கி தரல, அங்கே கூட்டு போல இங்கே கூட்டு போல சண்டை போடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அவளுக்கு. ஆனால் இவ தன்னுடைய கணவன் வேற யாராவது பார்த்தான்னா கூட சண்டை போடுறது ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஊடலை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவர் கொடுக்குறாரு. அதனால இது ஊடல்ங்கிற திருக்குறள் அதுக்குள்ள அந்த ஊடல் 2 அதிகாரம் இருக்கும், அது முழுக்க அதை பற்றி பேசுகிறார். அவள் அதுக்கு மட்டும் தான் சண்டை போடணும்னு. பரத்தனின் மார்புன்னு ஒரு திருக்குறளில் சொல்லுவார். இந்த பெண்ணு வந்து இவன் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, இவன் தலைவன் தெருவில் போகும்போது இவன் எந்த பொண்ணை பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, மற்ற பொண்கள் இவனை பார்த்தா கூட இவன் சண்டை போடுறதுக்கு ரைட் உண்டு. மற்ற நீ தேரில் ஏறி வரும்பொழுது ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் உன் மார்பை பார்க்குறாங்க, அப்படி வர நீயும் அவங்களும் ஒன்று தான், அவளும் பரத்த நீயும் பரத்த தாங்கிறான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஒரு பெண் சொல்லும்படியாக பரத்த நின் மார்புன்னு சொல்கிறார். அப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிற இன்பத்தை பற்றி பேசுகிறார். கணவனும் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வருதும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவார். நினச்சி இவன் தும்மனான்னாக்க யார் உள்ளி தும்பினீர்னு கேட்பாளாம். இவன் தும்பினான்னா யார் உள்ளி தும்பினீர், யார் நினைச்சு நீ தும்புனு கேட்பாளாம். சரி இப்படி கேட்கறாள்னு சொல்லிட்டு தும்மல் வரும்போது அடக்கிட்டு இருந்தான்னாக்க நீ தும்முனா தெரிஞ்சிடணும்னு யாரும் நினைக்கிறேன்னு நினைச்சு தெரிஞ்சிடணும்னு கேட்பன்னு தும்மல் அடக்குறியான்னு கேட்பாளாம். அடுத்தது இதெல்லாம் திருக்குறள் சொல்லுகிறார். எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுகிறார். அதனால சற்பெயர் பிரிவு மட்டும் திருவள்ளுவர் சொல்லலை. ஏன்னா அது வந்து பரத்தை தன்மைங்கிறது திருவள்ளுவரை அங்கீகரிக்க முடியாதுங்கிறதுனால இது அறநூல் இல்லை. அதனால பரத்தையர் பிரிவை மட்டும் பேசாமல் மற்ற பொருளைய பிரிவு அதெல்லாம் சொல்லி பேசுகிறார். அதனால் அப்படிப்பட்ட திருக்குறள் அது. நிலைத்தமிழின் மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் ஐவருக்கும் ஆவதுவே, அந்த 5 புலன்களுக்குமே வேண்டியதை மட்டுமே செய்வது. திருக்குறள் ஒழுங்காக படித்தா கட்டுப்படியாக இருக்கலாம் அந்த 5 புலன்களோட. இல்லைன்னாக்க என்ன பண்ணலாம் நம்மப்பா, அது இஷ்டத்துக்கு ஆக வேண்டியது. அதை சொல்லுகிறார். ஐவருக்கும் ஆவதுவே செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல், அவங்க போகிற வழியில் தப்பாமல் போகிறது, கண்ணு போன வழியில் கண்ணு போகிறது, மூக்கு போகிற வழியில் மூக்கு போகிறது, வாய் போகிற வழியில் வாய் போகிறது, இப்படியாக வழி தப்பாமல் பாவம் எனும் பவ்வ பரப்பு அழுந்தி, பாவம் அப்படிங்கிற கடல், பவ்வம்னா கடல்னு அர்த்தம், பாவமாகிய கடல்ல அழுந்தி பூவயர்தம் கண்வளையில் பட்டு பெண்களிடத்தை மாட்டிக்கொள்வது இல்லையா, இப்படிலாம் இருந்து இன்பத்தில் இருந்து பூவயர்தம் கண்வளைகள் பட்டு கலவி களைவையின்றுன்னு சொல்லுகிறார். இது களவு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே அது உண்டு, அனுமதிக்கப்பட்டது தான் இங்கே. ஆனால் ஒரு தலைவன் தலைவி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவிக்கப்பட்டதுங்கிறதுனால எசத்துக்கு ஆடலான்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஒரு தலைவன் ஒரு தலைவியை விரும்பி அவங்க கலவையில் ஈடுபடுறதுக்கு அனுமதிக்குது, சங்க இலக்கியங்கள் அனுமதிக்குது. அந்த கலவி மனம் சீக்கிரமாக ஒரு மாதத்திற்குள்ள கருப்பு மனமாக மாறிவிட வேண்டும், இது விதிக்கப்படுகிறது. விளக்கப்படுதுங்களா? ஏன் சங்க காலத்தில் 10 வயசு 12 வயசு கிடையாது. பெண்ணுக்கு 12 வயது, ஆணுக்கு 16 வயது. பண்ணிக்கலாம், பண்ணிடுவாங்க. பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுங்கன்னா ஒரு அடுத்த மாதம் பார்க்கலான்னு பேசியிருக்காங்க. அதுக்குள்ள இயற்கை புணர்ச்சி எப்போலாம் நடக்கும் இல்லையா, தலைவன் தலைவி சந்தித்து கொள்வது எப்போலாம் நடக்கலாம். அதனால் அந்த கலவிமானம் என்பது ஒரு மாதத்திற்குள்ள கருப்பு மனமாக மாறிடணும். இதை பற்றி தேவநாய பாவாணர் உரை, அவருடைய உரை ஒன்று திருவள்ளுவர் நல்லா இருப்பது தமிழ் உரைன்னு எழுதியிருக்கார். அவர் தனித்தமிழ் ஆராய்ச்சி உரைன்னு திருக்குறள் இருக்கு, நல்ல நூல் அது.
அதில் கற்பு அந்த காமத்து பாலுக்கு ஒரு இன்பத்து பாலுக்கு எழுதும் பொழுது இதை பற்றி விளக்குறார். கற்பு மனம் களவு மனம் என்பது தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டது, சங்க இலக்கியங்கள்லாம் காமவெறி மிகுந்ததாக இருக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்படி அது அர்த்தம் கிடையாது. அவங்க ஒரு தலைவனும் ஒரு தலைவிக்கு மட்டும்தான் அனுமதி. அவன் வேறு ஒருத்தர் மனைவி கணவனில் கூட அந்த பெண் நினைக்கக்கூடாது, அவனும் வேறு ஒரு பெண்ணை கணவர் கூட நினைக்கக்கூடாது. அந்த களவு மனம் என்பது ஒரு மாதத்திற்குள்ளாக கற்பு மனமாக மாறிவிட வேண்டும். பொண்ணு பெரியவங்கள்ட்ட சொல்லி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இருவரும் சேர்ந்து உடன்போக்கா சென்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மீறி போனதுன்னா அது மன வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதை அப்படிதான் விளக்குகிறார்கள். அது அதனால் இப்படி இருக்குதே அது சொல்லுகிறார். கருவு உண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி எல்லாமே அவர் எழுதியிருக்கிறாரு. அதற்குள்ள அவர்கள் கற்பு மனமாக மாறிடணும்னு சொல்லுகிறார்கள். அப்படி இன்றைக்கு இருக்கு, இதை பற்றிலாம் கிடையாது. இன்றைக்கு அவன் என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற என்னங்க பால்ய விவாகம், குழந்தை பிள்ளைங்க. அது இப்போ நாம சொல்லுகிறோம், பால்ய விவாகம் கிடையவே கிடையாது. பால்ய விவாகம்ங்கிற வார்த்தையை நாம ஏற்படுத்தணும், இந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்துறீங்க. அந்த காலத்தில் எப்படி விவாக பருவமே 12 to 17 தான் சொல்லுகிறாங்க பொழுது எப்படி பால்ய விவாகம் ஆகும்? நம்ம விவாக வாழ்க்கையை 18, 20 வச்சுக்கிட்டதுனால அது பால்ய விவாகம் நமக்கு தெரிகிறது. அவ்வளவு அதனால கலை பயின்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் என்று சொல்லுகிறார். இது அருணகிரிநாதர் சொல்லுவார். கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்து முற்றி கிளர்ந்து கதறியங்கை கொட்டி சிறந்து வயதேறி பாடுறார். அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழந்து அப்படின்னு அழகா பாடுறார். அதை அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து அது பெண் தொடர்பினால ஏற்பட்டு உடல் வீணா போறது சொல்லுகிறார். கலை பயின்று அங்கு உண்மையான உணர்ச்சி ஓராமல் திண்மையினால் நாவில் கொடுமை பலவிதற்றி என்று சொல்லுகிறார். ஏதோ பேசி கொண்டிருப்பது, பரத்தையோடு தொடர்பு இருந்ததுன்னா பரத்தை என்ன பண்ணுவா? கூட வந்து வாழ்வாளா? அவள் காசு வரைக்கும் இருந்துக்கிட்டு விட்டு போயிடுவான். வேற யாரு காசு உடையவனோ அவன்கிட்ட போயிடுவா. அப்போ என்ன பண்ண வேண்டியது? எனக்கு பேச வேண்டியதுதான், அல்ல கொடுத்துலடி சாந்தா அப்படின்னு பேச வேண்டியதுதான். அது தெரியாது உங்களுக்கு? ரத்த கட்டி இல்லை. அவன் பரத்திட்டு தானே காந்தாவா சாந்தாவா? காந்தா. அதுகிட்ட போய் இருப்பார் ராதா. அவள் காசு இருக்கிற வரைக்கும் நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு அப்புறம் விட்டுருவா. அதுக்குள்ளே தொழுநோய் வேற வந்துடும். அவரை ஊட்ட சுற்றி வரும். அல்லி கொடுத்துடைய காந்தாங்கிறது தான் நாவில் கொடுமை பல பதற்றி அவளை திட்டுறது. பதற்றி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு. சார் என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க. நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்கிற வாழ்க்கை அனுபவங்கிறார். ஒரு நோய் வந்துட்டா போதுமே, வேற ஒன்றும் வேணாம். அந்த அனுபவத்துக்கு ஒரு நோய் நமக்கு இருக்குனாலே போதும். எனக்கே செத்து செத்து பிழைக்க. ஒரு தலைவலி இருந்தால் போதுமே, ஒரு பல்வலி இருந்தால் போதுமே, நமக்கு ஒரு வயிற்று வலி இருந்தாலே போதும். செத்து செத்து பிழைக்கிற இதனால அப்படின்னு சொல்றது இல்லையா? எனக்கு எது சாப்பிட்டாலும் எழுத்து வருது, எது சாப்பிட்டாலும் எழுத்து வருது. இப்போ சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. இப்போ நம்முடைய வினைக்கழிவு இதுக்கெல்லாம் வைத்தியமே கிடையாது சார். எனக்கு ஸ்கின்ல டிசீஸ் இருந்துச்சு. நான் வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன். எத்தனை டாக்டரை பார்த்து பார்த்தேன். எல்லாம் சொன்னாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அந்த வாரத்துக்கு இந்த வைத்தியத்தை போனாங்க. ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட முடிவு பண்ணி இது நம்முடைய கண்ம கழிவு, இது எந்த வைத்தியம் பார்த்தாலும் தீர போகிறது கிடையாது, சாமி முடிவு பண்ணால் தான் தீரும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சாமி வைத்தியம் எதுக்கு போயிட்டு வந்தேன், திருத்துருத்திக்கு போய் அங்கே வடகுளத்தில் போய் நீராடிட்டு வந்தேன். சுத்தமாக சரியாயிட்டு சரியாயிட்டது. அது இருந்த சூடுகள்லாம் சமமாக போயிட்டு, அப்படியே அந்த முட்டாக தூக்கிட்டு இருந்ததெல்லாம் சமமாக போயிட்டு. திருத்தி மேயான தித்திக்கும் சிவபதத்தை சாமி சொல்றாரு. என்னுடம்பு அடும்பினி இடர்கெடுத்தானே, அனுபவ பிரமாணமாக சொல்கிறார். நான் உங்களுக்கு என்னுடம்பு அடும்பினி இடர்கெடுத்தானே என்று சாமி. அதுதான் நமக்கு நோய் வந்துட்டுனா அதுக்கு எந்த மருத்துவமோ மருந்து செயல்படுறதே சாமிகிட்ட தாங்க இருக்கு, நம்ம வைத்தியம் பண்ணுறதெல்லாம். அதனால இப்போ எனக்கு இருக்குன்னா அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கண்மத்தை கழிக்கிறார் சாமி, அவ்வளோதான். அவர்கிட்ட போட்டுட்டு என்ன பண்ணிடுவோப்போ, ஒரு இடத்துல உயிர் எடுத்துருவியா, எடுத்துக்கோ, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்ப்பா அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்ப்பா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சி தான் நம்மளால முடியும். ஓரளவு கிடைக்கலன்னா அதுக்கு பிறகு அதோட அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்றதுக்கு பழக வேண்டியதுதான். அவ்வளோதான். விடுக்கற்பட்டு இறக்கினும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். வேற யாரையும் வினவுவோம் அல்லோம்னு அப்புறம் சாமி காட்டுறாங்களே. அப்போ வேற யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? எந்த மருத்துவராலையும் தீராதுங்கும் பொழுது அவர்கிட்டே சரண்டெடுத்துட்டு பேசாம கிடக்க வேண்டியது, கிடைக்கிறது அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால அப்படி நமக்கு அந்த புத்தி இருக்கு, சாமி கொடுத்தலக்கிறதுனால அதை நமக்கு சொல்யூஷன் தெரிகிறது. இல்லாதவன் அனுதினமும் துன்பப்படணும் இல்லையா? நாவில் கொடுமை பலவிதற்றி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவி நிலை நிற்கும் வகை பாராய்.
இப்படி நான் உயிரோடு இருக்கிறத பாரு, பல நிலையான நெஞ்சமே பொறுப்பினுடன் யானே புகழக்கேள், என்னுடைய நெஞ்சமே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே நான் சொல்றதை கேள் என்று ஆரம்பிக்கிறார். இப்பதான் நெஞ்சுக்கிட்ட ஆரம்பிக்கிறார். நெஞ்சு விடுத்துவது தானே இது, நெஞ்சத்தை கூப்பிட்றாரு. இப்போதான் நான் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நெஞ்சமே இங்கே வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட நெஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்லுகிறார், அவர் எங்கே போகணும்னு சொல்லுகிறார், எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார், யாரை சென்று அடைய வேணும் அப்படிங்கிற அந்த அட்ரஸ் எப்படி சொல்லுகிறார், அதை தசாங்கத்தில் சொல்கிறார். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தருக்கு 10 உறுப்புகளை வந்து தசாங்கம் பாடி தசாங்கத்தை உடையவராகிய அவர்கிட்ட சென்று நீ எனக்கு ஒரு கொன்றை மாலையை வாங்கிவிட்டு வர மாட்டாயான்னு கேட்குறாரு. அதுதான் அந்த நூல். அதை நம்மளாம் மிச்சத்தெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். திருச்சிட்டம்பலம்.